வெல்கம் டு ஆசான் ஈஸி ஹிந்தி சேனல். இன்றைய இறை சிந்தனை. ஒரு நொடி. அதாவது நம்முள் பலர் நடுத்தர வயதில் இருப்பவர்கள் கூட நான் வயதானால் பல புண்ணிய தலங்களுக்கு செல்ல வேண்டும், பல மகான்களினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பது போன்ற நற்சிந்தனைகள் ஒரு பக்தனின் மனதில் எழும். ஆனால் அது தவறு கிடையாது, அது இயற்கை. இத்தகைய ஆசைகளில் சில நிறைவேறாமல் போயினும் அதற்காக நாம் சோர்ந்து பலவீனம் ஆகிவிடக்கூடாது. இறைவன் விரும்பினால் ஒரு நொடியில் ஒருவனுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்வான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நொடியில் இறைவன் மனிதனுடைய அந்த ஆணவத்தை, தான் என்னும் அந்த அகம்பாவத்தை தட்டுவதற்கும் தயங்குவதில்லை. அதனால்தான் நாம் ஏதேனும் ஒரு துன்பத்தை எதிர்கொள்ளும் பொழுது இந்த துன்பம் நான் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறேன், அதனால்தான் வந்திருக்கிறது, நான் செய்த கர்ம வினைதான் என்று உணர்ந்து அவற்றிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு விட்டு நம்மை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம், நம் வாழ்க்கை மாறும். ஆனால் நம்முள் பலர் அவ்வாறு நினைப்பது கிடையாது. இந்த தான் என்னும் என்ற அந்த அகம்பாவமானது அதை அந்த பாடத்தை உணர தடுக்கிறது. ஆகவே நாம் அவ்வாறு இல்லாமல் நாம் பாடத்தை உணர்ந்து அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நல்ல நிலையை அடைய முடியும். அதனால்தான் ஸ்ரீ அன்னை கூறுகிறார், இருளை சிதறடிக்கும் ஒளியாகவும் வெற்றிக்கு உறுதி கூறும் வீரனாகவும் இருப்பது இறைவனே என்று கூறுகிறார். எனவே கண்மணியே, கண் இமைக்கும் நேரம் கூட உன் பார்வையை விட்டு நான் விலகாது இருக்க வேண்டும், எப்பொழுதும் உன் பார்வை என் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று, உன் கருணை என் மீது இருக்க வேண்டும் என்று விடாது இறைவனை பிரார்த்தனை செய்வோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. வாழ்க வளமுடன். நன்றி.